வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ வாங்க இப்போ வந்து டியூஸ்டே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் நம்ம இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன, ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டெண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லைனில் வந்துட்டு ஒன்று ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், இல்லை பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். ஓகே, அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு வந்துட்டு நம்ம லைனில் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? ஸோ இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55456 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்கேருந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உண்டு தான். இங்கே வந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ஒரு 64 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து சாலிடாக இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதோட ஹைக் வரைக்குமே வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா? 55520 வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து ஒரு 64 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கு வந்து அகைன் நமக்கு பிரேக் அவுட் தான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. 55337 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் இங்கேயும் வந்து ஒரு மேக்ஸிமமான வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். 55202 வரைக்குமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். 135 பாயிண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு செகண்ட் ட்ரேட், நம்மளோட செகண்ட் ட்ரேடில் நீங்கள் இந்த ஒரே ட்ரேடில் மட்டுமே ஒரு 135 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி டியூஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ட்ரேட்ஸ் அவ்வளோவா கிடைக்கல இல்லையா? ஒன்லி 2 ட்ரேட் தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 64 பாயிண்ட், தென் செகண்ட் ட்ரேட் இங்கே கிடைச்சது ஒரு 135 பாயிண்ட்ஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டுமே நீங்கள் வந்து ஒரு 199 பாயிண்ட்ஸ் சாலிடா 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் மட்டும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட டியூஸ்டே ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான். நமக்கு 2 ட்ரேட்லேயே நமக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். ஸோ யூசிங் அவர் செட்டப்ஸ், நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது ஷுவராக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம நேத்திக்கு மண்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் வந்துட்டு லாஸ் ஹிட் ஆனது இல்லையா? ஸோ இப்போ அதை வந்து பெருசாக ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நமக்கு பேங்க் நிஃப்டியில் மட்டுமே ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக தான் நம்மளோட டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்க டார்கெட்ஸ், ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இதுதான் நம்ம டார்கெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேட் என்ட்ரு ஆனால் மட்டுமே போதும். சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அப்படிதான். அதில் எனி கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ப்ரீவியஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாக நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கு வெனஸ்டே பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 55587 55875 560 34 56310 56447 56640 56883 then 57078. இது வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். பேங்க் நிஃப்டிக்கானது அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா, இஃப் சப்போஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வரி பண்ண தேவையில்ல. அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 552 88 551 65 54935 54751 5452 7 5 54331 53946
ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஓகேயா? இந்த டார்கெட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே என்டர் ஆகுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். பட் ஆனா நம்ம வந்து ஷூரா வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் செட்டப்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவ்ளோ அக்யூரேட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் பாருங்க. ஷூரா உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான டியூஸ்டே அனாலிசிஸ் தென் வெட்னஸ்டே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50க்கான டியூஸ்டே அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ சேம் தானே நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டெண்ட் பண்ண மாட்டோம். இங்கேயும் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டெண்ட் பண்ணல. அகைன் பார்த்தீங்கன்னா சடனாவே நம்ம லைனில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது. இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம லைனில் டச் ஆகாத பிரேக் அவுட் ஆன அந்த கேண்டில தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு அதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ரைட் 248673ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா போதும். இங்கேருந்து பாருங்களேன் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு உண்டு. இங்கேருந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டே நீங்கள் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 24593 வரைக்கும் இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 80 பாயிண்ட் வந்து சாலிடாக நீங்கள் வந்து சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கே நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் என்ன மினிமம் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அச்சீவ்டு தான். ஆனால் நீங்கள் 80 மேக்ஸிமம் வந்துட்டு 80 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு உண்டு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் சிங்கிள் ட்ரேட். ஆக்சுவலி நமக்கு நிஃப்டி 50ல டியூஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னா சிங்கிள் ட்ரேட் தான் கிடைச்சது. அதுலேயே வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நமக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் நமக்கு எதுவுமே கிடைக்கல இல்லையா? நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகாதீங்க. நம்ம லைனில் இப்போ நீங்கள் இதுதான் நம்ம டார்கெட் லைன் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் செட்டப்ஸை நீங்கள் நம்ம பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருப்பீங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ பார்த்தீங்களா, இங்கே ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடைக்கல இல்லையா? ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மொமெண்டம் இல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்னால தான் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரு ஆனீங்கனாலே போதும். ஒரு சூப்பரான மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நீங்கள் ரெகுலராக டெய்லி ட்ரேட்ஸ் நீட்டாக அட்டெண்ட் பண்ணிட்டு வரலாம். மந்த் எண்ட்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ வந்து சூப்பராக கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட்லேயும் ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு டியூஸ்டேக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ். ஓகேயா? நிஃப்டி 50 என்ன ஆச்சுன்னா சிங்கிள் ட்ரேட் தான் சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டோட நம்ம நீட்டாக வெளியில் வந்தாச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50க்கு சேர்த்து பார்த்தோன்னா அங்கே ஒரு 200 இங்கே ஒரு 80 பாயிண்ட்ஸ்னும் போது ஒரு 280 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி டியூஸ்டேக்கான நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் ஒரு 280 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். நம்ம செட்டப்ஸை நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஷியோராக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம நிஃப்டி 50க்கு இப்போ நம்ம வெட்னஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 24711 ஃபர்ஸ்ட் டார்கெட், 24779, 24888 சாரி 831, 24902, 250, 38, 2511, 4, 252, 41, 253, 12. ஸோ இதான் நிஃப்டி 50க்கான அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது. ஸோ நமக்கு சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கானதும் நம்ம பார்த்துடலாம். 24580, 24526, 24460, then 24356, 24267, 24214, 24132, then 24063. ஸோ இதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது வெட்னஸ்டே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ராங்க, ட்ரேட்ஸ் என்ட்ராங்க. என்ட்ரியில் எனி டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக என்ட்ராகி ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.